நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் 2025 டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எது பெஸ்ட்டான வழி, என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஜென்ரல் ஒர்க்கராகவோ இல்லை ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் டிரைவிங் லைசன்ஸை எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வந்து நார்மல் பர்மிட்லேருந்து எஸ்பாஸோ இபாஸோ மாறுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க்லலாம் இருந்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி டிரைவ் பண்ணலாம். அதனால் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில கம்பெனிகளில் டிரைவர் கம் ஒர்க்கராக எடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு டிரைவராக போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சேலரி ஹையாக இருக்கும், வேலையும் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் லைஃபும் கொஞ்சம் கூடிய விரைவில் வந்து லைஃப் செட்டில் ஆகும். ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ முன்னாடியெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வருஷ கணக்காகுது. நிறைய பேர் டிரைவிங் லைசன்ஸில் வந்துட்டு அமௌண்ட்டு கட்டுறாங்க, முழுசாக டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியாமல் ட்ராப் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அமௌண்ட்டு நிறையா லாஸ் ஆகுது. ஸோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ப்ராப்பராக எல்லாத்துக்கும் ஓகேனா மட்டும் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸுக்கு மூவ் பண்ணுங்கள், இல்லைனா மூவ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாதியிலே விட்டுட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போகலை, நீங்கள் டேரெக்டாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு $200 கிட்ட பணம் கட்டுவீங்க, $200 கிட்ட பணம் கட்டுவீங்க. அதுக்கப்புறமேட்டு அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும், நிறையா காசு வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறது எல்லாத்தையும் பண்ண முடியும்னா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஓகேங்களா? டிரைவிங் லைசன்ஸ் வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு 2 விதமாக எடுக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது நம்மளோட இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம வந்து ஒரே ஒரு எக்ஸாம் எழுதி 3Cயாக அந்த லைசன்ஸை வந்து மாற்றிடலாம். 3Cயை வச்சு நீங்கள் வந்து கம்பெனியில் பெரிய வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது. ஸோ 3Cயாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கப்பூர் லைசன்ஸ் கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் கிளாஸ் 3க்கு வந்து மாற்றிக்கலாம். கிளாஸ் 3க்கு ஓட்டி காமிச்சு தான் வந்துட்டு நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க, எஸ்பாஸ் இபாஸ் இதில் இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு டேரெக்டாக வண்டி ஓட்டாமல் டேரெக்டாக கிளாஸ் 3 தந்துருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்களா. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. சிங்கப்பூர் சிட்டிசனாக இருந்தாலுமே ப்ராப்பராக வந்துட்டு கிளாஸ் 3 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஓட்டி காமிச்சு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி தான் வந்துட்டு லைசன்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்கள்ட்ட இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி 3Cயாக மாற்றி அதுக்கப்புறம் கிளாஸ் 3யாக மாற்றிடலாம். இல்லை எனக்கு வந்து இந்தியா டிரைவிங் லைசன்ஸ்லாம் இல்லை, நான் டேரெக்டாகவே வந்து கிளாஸ் 3 எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கிளாஸ் 3Cக்கும் கிளாஸ் 3க்கும், அதாவது டேரெக்டாக எடுக்கிறதுக்கும் நம்ம இந்தியா லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அலையிறது இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. உங்கள் பர்மிட் மட்டும் இருந்தாலே போதும். உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் அந்த அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் பேசிக் தியரி, ஃபைனல் தியரி கிளாஸ் அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதி அந்த ரூல்ஸ் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதே இது நீங்கள் வந்துட்டு இப்போ கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த இதில் வந்து பேசிக் தியரி, ஃபைனல் தியரி 2 எக்ஸாம் இருக்கும். அதில் வந்துட்டு ஒரே ஒரு எக்ஸாம் தான். நீங்கள் அது பாஸ் பண்ணீங்க அப்படின்னாவே டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நிறைய அலையிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரிஜினல் பாஸ்போர்ட் தேவைப்படும். நீங்கள் டேரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் பாஸ்போர்ட் தேவையில்லை. ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனி வந்து பாஸ்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ கம்பெனிலேருந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட் தருவாங்களா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க. அப்படி தந்தாங்கன்னா மட்டும் தருவாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் கன்வெர்ட்டுக்கு போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே எடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கன்வெர்ட்டுக்கும் டேரெக்டாக எடுத்துக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அமௌண்ட் வந்து ரொம்ப வேரி ஆகும். அதாவது நீங்கள் டேரெக்டாக எடுக்கிறதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். அதே இது வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணையில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் செலவாகும். ஆனால் அலைச்சல் அதிகம், ஒரிஜினல் பாஸ்போர்ட்லாம் தேவைப்படும். அதனால் வந்து இதில் எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட லைசன்ஸ், அதாவது இந்தியா லைசன்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்தியா லைசன்ஸ் வந்து சிப் வச்ச லைசன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா லைசன்ஸில் இருக்கிற உங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, அதே மாதிரி பாஸ்போர்ட்டில் இருக்க நேமு, அட்ரஸ்ஸு எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்டலாம் கிடையாது, கண்டிப்பாக சேமாக தான் இருக்கணும். அட்ரஸ் மாறிடுச்சு, இல்லை அட்ரஸ் நம்பர் தப்பாக இருக்குது, இல்லை வந்து இதில் இருக்க ஸ்பெல்லிங் வேறையாக இருக்குது, அதில் இருக்க ஸ்பெல்லிங் வேறையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு எழுத்து மாறினா கூட கன்வெர்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் நம்மள்ட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே கன்வெர்ட் பண்ணுற இடத்துல ஆஃபீஸர்ஸ் தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க பார்க்கல அது
மிஸ்டேக்காக தெரிஞ்சு அவங்க கண்டுபிடிச்சி உங்களை இல்லைங்க நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக முடியாது தான். அதை அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துமே வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு சில பேர் கன்வெர்ட் பண்ண முடியாமையும் போயிடுது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கன்வெர்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அதில் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணி கன்வெர்ட் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைனா பெட்டராக வந்து நீங்கள் டேரெக்டாகவே மூவ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டில் எது பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் டேரெக்டாக எடுக்கிறது தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது எல்லாத்தையும் இது பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமேட்டு போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். அங்கே போய் அலையிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது நீங்கள் எம்பசிக்கு போயிட்டு லெட்டர் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத நான் தெளிவாக தனித்தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணையில் ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு மிகப்பெரிய அதாவது அதை சரி பண்ணுறதே பெரிய பிரச்சனையாயிரும். திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நான் டேரெக்டாக போடுறேன்னு சொல்லி மூவ் பண்ணுற மாதிரி மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி மாறி இருக்காங்க. இந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சப்மிட் பண்ணல அவங்க அந்த உங்களுக்கு எதுவும் கண் பார்வை எப்படி இருக்குது, சுகர் லெவலு, இந்த வியாதியெல்லாம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நோ கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணோம். இவர் என்ன பண்ணிட்டாரு, எஸ் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டாரு. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவரோட அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இவர் திருப்பி அங்கே நேராக போனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு மேலே பண்ண முடியாது, நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் போயிட்டு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் வான் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாவது சப்மிட் பண்ணுறீங்க, டிரைவிங் சம்மந்தமாக ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமையாக அதை தெளிவாக படித்து பார்த்து அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். எதுவும் தெரியலை அப்படின்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதுக்கு ஒரு 4-5 நாள் அலைய வேண்டியதாக போயிடும். ஸோ ஆன்லைனில் எது சப்மிட் பண்ணாலும் டிரைவிங் சம்மந்தமாக அதை ஃபுல்லாக படித்து பார்த்து அதுக்கு எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமா அதுக்கு என்ன எழுதணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே. கன்வெர்ட் பண்ணுறது இப்படி வருதா? டேரெக்டாக பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் உங்கள் பேரில் ஓப்பன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமேட்டா அவங்க ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்கும். பேசிக் தியரி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும், அடுத்து பேசிக் தியரி எக்ஸாம் எழுதணும், ஃபைனல் 3 கிளாஸ் அட்டன் பண்ணணும், ஃபைனல் 3 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த அதாவது உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் கேட்க மாட்டாங்க, எந்த டாக்குமெண்ட்டுமே கேட்க மாட்டாங்க. இன்னொன்று குறிப்பாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுனாலும் சரி டேரெக்டாக போகிறதுனாலும் சரி கிளாஸ் கிடைக்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புக்கி பார்த்தவளெல்லாம் கிளாஸ் வந்து மாதக்கணக்கில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. உட்லண்ட்ஸில் வந்து புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்க வந்து ஒரு மாதத்துக்கு இத்தனை கிளாஸ் தான் புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு கிளாஸ் கிடைக்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ புக்கி பார்த்தவள அந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை, இருக்கான்னு நீங்கள் அங்கே கேட்டுக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புக்கி பார்த்தாலே மூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உட்லண்ட்ஸை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா புக்கி பார்த்தாவோட உட்லண்ட்ஸில் நீங்கள் கொஞ்சம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் தியரி ஃபைனல் தியரி எக்ஸாம்லாம் எழுதிட்டீங்க, கிளாஸ் புக் பண்ண பிடிஎல் அப்ளை பண்ணிட்டு கிளாஸ் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸாக புக் பண்ணாதீங்க. மொத்தமாக 20 கிளாஸ் 25 கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக அதுக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட்டை ஃபுல்லாக டெபாசிட் பண்ணிவிட்டு மொத்தமாக 15 கிளாஸ் 20 கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த டைம் சூட் ஆகுமோ அந்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போதைக்கு புக் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணி மொத்த காசும் உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறமேட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 5 கிளாஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 6வது கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட காசு இல்லைங்கிறது மாதிரி நீங்கள் விட்டுருவீங்க. ஆனால் அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு 1 மாதம் 2 மாதத்துக்கு வந்து கிளாஸ் எல்லாமே புக் ஆயிரும். 2 மாதம் உங்களுக்கு டச் விட்டு போயிடும். திருப்பி 6வது கிளாஸ் போயில நீங்கள் 2 மாதம் கழிச்சு போனீங்க அப்படின்னா எல்லாமே புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி பண்ணாமல் மொத்தமாக வந்து ஒரு 25 கிளாஸ் 20 கிளாஸ் 25 கிளாஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவே வந்துட்டு வரிசையாக கிளாஸை முடிப்பீங்க. பாஸ் பண்ணோன்னா டக்குன்னு எக்ஸாம் ஈஸியாக கிடச்சிரும். கிளாஸ் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம், எக்ஸாம் ஈஸியாக கிடச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாமில் பாஸ் ஆகவே முடியாது, ஃபெயில் தான் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் டிரைவிங் எக்ஸாமுக்கு வந்துட்டு உங்களுக்கு டிராஃபிக் போலீஸ் தான் அவங்க பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. உட்காரையில் வந்து அந்த எக்ஸாம் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் போயிருக்கேன். ஒரு கேமரா ஒன்று ஃபிட் பண்ணுவாங்க. அந்த கேமரா ரெக்கார்டிங்லேயே தான் இருக்கும். ஏமாற்றியோ பொய் சொல்லியோ வந்து உங்களை ஃபெயில் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணினால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஃபெயில் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிக்கலாம் ஓட்டாமல் நீங்கள் ப்ராப்பராக ஒழுங்காக ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேயே பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளாஸ் கணக்கு தான். எத்தனை கிளாஸ் புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் என்ன
பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான கிளாஸே புக் பண்ணிடுங்க. 25லேருந்து 28 கிளாஸ் வரைக்குமே வந்து நீங்கள் புக் பண்ணிடுங்க டிரைவிங் கிளாஸு. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த டைமில் கம்மி கிளாஸ்லேயே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி கிளாஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். அதே மாதிரி இப்போ புதுசாக வேறு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் ஈஸியாக கிளாஸ் கிடைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா $7 $8 வந்து $8 இல்லை $10 எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டு நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஈஸியாக கிளாஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் அப்ளை பண்ணுறதுனால நிறைய பேர்கிட்ட லைசன்ஸும் வந்து நிறையா பேர் கையில் இருக்குது. இப்போ சிங்கப்பூர் லைசன்ஸ் நிறையா பேர்கிட்ட இருக்குது. ஸோ வந்து சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 1200 இந்த மாதிரி பேசிக் சேலரிக்கு வந்துட்டு டிரைவிங்க்கெலாம் இந்த ஆள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் 1 இயர், மினிமம் 8 மந்த் to 9 மந்த்து கிட்ட ஆகும். அவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து உங்களால் வெயிட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது உங்களால் எடுக்க முடியும், இவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியும், இதை கண்டிப்பாக உங்களால் முடிச்சிட முடியும்னா மட்டும் நீங்கள் டிரைவிங்க்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸுக்கு வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மற்ற கோர்ஸ்லாம் வந்து இவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. அதாவது எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர்லாம் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. கரெக்டாக 1 இயர், ஆனால் வெயிட்டிங் டைம் அதுலேயுமே 8 மந்த் to 1 இயர் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கும் எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டருக்கும் நல்ல வேகன்சிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ சப்போஸ் இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு, இது முடித்தால்தான் முடிக்க முடியும், இல்லைனா இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் வேறு கோர்ஸும் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே வந்து லைசன்ஸ் எடுத்துட முடியும். இன்னும் ஒவ்வொரு இதுக்கும் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எப்படி எம்பசியில் லெட்டர் வாங்குறது அப்படின்றதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி பேசிக் தியரி, ஃபைனல் தியரி எக்ஸாமுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டோட்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி டைரெக்டாக எடுக்கிறதுக்கு ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியாக லைசன்ஸ் எடுத்துடலாம். கரெக்டாக இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தேன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.